எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, நல்ல பிள்ளைங்க ஆயிட்டீங்களோ? எஸ் சார். சரி, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். என்ன பண்றீங்க? பேச வேணும்னு சொல்றேன். அவ்வளவு கண்டு காணலையா? அவன் ஃப்ரெண்ட், நான் பேசதான் விடுவேன். நான் உன்னை சாப்பிட்டு சொல்லிட்டு போய் பாத்துக்கிறேன். ஓவரா பேசலன்னா ஓவர் போட்டு விடுவேன். யாரெல்லாம் பேசிட்டு இருந்தா? வேற யாரும் பேசல, ஷியா மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணல. எடுமுங்க. அபினவ் மட்டும் இருக்கு. யாருமே பண்ணலையா? குடும்பத்தோட ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? சார் கையில பொண்ணு சார், பாருங்க. சார் நான் ஹோம்ஒர்க் பண்ணேன். சார் மறந்தேன் சார். சாப்பிட மறந்தியாடா? நாளைக்கு கண்டிப்பா ஹோம்ஒர்க் பண்ணியா? சரியா? நீ ஹோம்ஒர்க் பண்ணியாடா? இல்ல சார். ஏன் பண்ணல? நேற்று ராத்திரி ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்தேன் சார். இல்ல சார், விஜய் படம், அஜித் படம், எல்லா படமும் பார்ப்பேன் சார். நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? சார் நாட்டுக்கு எல்லாரும் என்ன விட்டு கல்யாண வீட்டுக்கு போச்சுங்க சார், அதனால எழுதல சார். கல்யாண வீட்டுக்கு போயிலன்னா நீ ஹோம்ஒர்க் பண்ண மாட்டியா? ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? சார் வீட்டுல கரண்ட் போச்சு சார். கரண்ட் இல்லைன்னா நீ ஹோம்ஒர்க் பண்ண மாட்டியா? நாளைக்கு பக்கத்துல இருந்து கரண்ட கட வேண்டியது ஹோம்ஒர்க் பண்ண. ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? சார் பக்கத்து வீட்டுல பயங்கர சண்டை சார், நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுல ஹோம்ஒர்க் பண்ணல சார். பக்கத்து வீட்டுல சண்டைன்னா அங்க உனக்கு என்ன? கை நீட்டு. பிள்ளைங்களை இப்ப சுருட்டி ஓடும் பார்த்து ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? சார் பாட்டி வீட்டுக்கு போனேன் சார். பாட்டி வீட்டுக்கு போனா நீ ஹோம்ஒர்க் பண்ண மாட்டியா? சரிட்டு ஏன் மாள்ற? சார் கொள்ளு பாட்டி இறந்து போயிட்டேன். நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? சார் நான் ஹோம்ஒர்க் பண்ணேன் சார். பப்பி சாப்பிடுங்க சார். பப்பியா? அது யாரு? என் வீட்டு நாய்க்குட்டி சார். நாய்க்குட்டி நீங்க சாப்பாடு ஒண்ணு கூட இல்லையா? நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? சார் நேற்றைக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சார், அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து தியேட்டருக்கு போனோம் சார். படிக்க வேண்டிய வயசுல தியேட்டரா? கை நீட்டு. இவன் தான் என்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வரான். இவனை கிளாப் பண்ணுங்க. நான் நேற்றுக்கு எடுத்த பாடத்தை எல்லாரும் படிச்சுட்டு வருங்க. சரியா? இல்ல உங்க இருக்கீங்க.
ஓஹோ, என்னைக்கு இப்படிதான் நடக்குதா? தமிழ் நீ எழும்பு. வா பிரின்சிபல் ரூம் வர. பிரின்சிபல் சார், இவ லீடராட்டு இருந்துட்டு இவளே எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் பேசி எல்லா பிள்ளைங்களையும் படிக்க விடாம கெடுத்துட்டு இருக்கா சார். என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. நீயே லீடராட்டு இருந்து இப்படி செய்யலாமா சார்? நீங்க லீடரை மாத்தி பாருங்க சார். சரி சார், இனிமேல் தமிழ் உங்களுக்கு லீடராட்டு இருக்க மாட்டா, சரியா? யாராவது லீடராட்டு இருக்க விரும்புறீங்களா? வேண்டாம் சார், நான் இருக்கேன் சார். நான் இருக்கேன் சார். சார் நான் இருக்கேன் சார். உட்காருங்க. சுரேஷ், இவன் தான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வரான், அதனால இவனே இனிமேல் லீடராட்டு இருக்கட்டும். டேய் சுரேஷ், நான் பிரின்சிபல் ரூம் வர போயிட்டு வரேன். நீ பிள்ளைங்க பேசாம பாத்துக்கோ, சரியா? சரி சார். இவன் எப்படி லீடரா இருக்கான்னு நானும் பாக்குறேன். பேசாம இருங்க. இவன் பெரிய இவன் சொல்லியதான நாங்க கேட்கணும். போடா. நீங்க எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு போயிருச்சுன்னு தானே சொன்னீங்க. எதுக்கு இப்படி போயிருந்துச்சுன்னு சொல்றீங்க? நம்மளோட பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அப்ப நாம நல்லா படிக்கணும் இல்ல? உங்களுக்கு ஏசப்பாய் பத்தி தெரியாதா? தெரிஞ்சிருந்தா இப்படி விளையாடி இருக்க மாட்டீங்க. யாருடா ஏசப்பாய்? எங்களுக்கு நாங்க படிக்கணும் சொல்லிதாடா. யாருடா ஏசப்பா? ஏசப்பா யாருடா? ஏசப்பா யாருடா? தெரியுமா? உனக்கு ஏசப்பாயை பத்தி தெரியுமா? ஆமாடா, கேள்விப்பட்டிருக்கேன். தம்பி மாஸ்டர் ஏசப்பா பத்தி எங்கடா இப்படி படிக்கிற? நான் சர்ச்சில் போய் படிக்கிறேன். நான் வந்து திருத்தோபிரம் மூவோரு இறைவன் பேரால் போகிறேன். அங்கு ஏசப்பாயை பற்றி சொல்லி தராங்க. அங்கு சிறுவழி ஏக்கம், பாலர் சபை, வைசியர், இளைஞர் ஏக்கம் போல பல கூட்டங்கள் நடக்கின்றன. நானும் கூட்டத்துக்கு போகிறேன். அங்க ஏசப்பாயை பற்றி நிறைய அறிந்து கொண்டு பெற்றோருக்கும் பெரியவருக்கும் நல்ல பிள்ளையாக வாழ்கிறேன். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இவனை போல மாறலாம். நாமும் இவனை போல சர்ச்சுக்கு போய் நல்ல பிள்ளைங்களா வாழலாம். நன்றி. நாடகம் நடத்திய சிறுவரி